வெல்கம் டு யூத் சென்ட்ரல். பிக் பாஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து எல்லார்கிட்ட ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் பழகிட்டு இருந்தாங்க ஜூலி. உள்ளே இருக்கிறவங்களால் ஓரங்கட்டப்பட்ட பரணி கூடயும் ஓவியா கூட அவங்க ரொம்ப க்ளோஸாகவும் அன்பாகவும் தான் பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நடிப்பு தான் சொல்லி பின் வரக்கூடிய எபிசோடில் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸில் இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்பவே தெரியப்படுத்திட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓவியா ஜூலிகிட்ட நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இப்படியே இருந்தனா இந்த ஷோ முடிச்சுட்டு வெளியில் போகும்போது இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்து காரித்து போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் அடங்காத ஜூலி அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜூலி பொய்யா பழகிறதும் ஓவியா உண்மையாக பழகிறதும் எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஓவியா ஜூலியை பழிவாங்க நினைக்கிறாங்க. அவங்க எப்படி பழி வாங்குறாங்கன்னா, ஒரு பெரிய கம்பளத்தில் ஜூலியை நிற்க வச்சு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஜூலியை பிடிக்க வரும்போது நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. உடனே ஓப்பன் பண்ணும்போது ஓவியா கதறி அழுகுறாங்க, ஸ்னேகன் கிட்ட புலம்பி அழுகுறாங்க. அது எதுக்கு என்னன்றது நம்ம நாளைக்கு தாங்க தெரியும். இப்படி ஓவியா அழுதாங்கன்னா கண்ணீரோட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்துல் கலாம் ஐயோட நினைவு நாள். அவரை நினச்சி யாராவது ஒரு சொட்டு கண்ணீராக சிந்திருப்போமான்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கி அவரோட நினைவு நாள்ன்றதுனால அவரோட சொந்த ஊரில் மணிமண்டபம் இதோ திறந்துறேன்னு சொல்லி 2 வருஷம் எடுத்துருந்த மணிமண்டபத்தை தமிழ் கல்வெட்டு வச்சு இன்றைக்கி திறந்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.